வணக்கம். ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி 4வது போட்டியில் ஆஸ்திரேலியாவும் இங்கிலாண்டும் மோதினாங்க. இங்கிலாந்து முதல்ல பேட்டிங் பிடிச்சாங்க. ஆரம்பத்திலேயே பிலிப் சால்ட் 10 ரனில் அவுட் ஆயிட்டார். அதுக்கப்புறம் களமிறங்கிய புதுமுக வீரர் விக்கெட் கீப்பர் ஜேமி ஸ்மித் 15 ரனில் அவுட் ஆக, பின்பு பென் டக்கெட்டும் ஜோ ரூட்டும் ஜோடி சேர்ந்தாங்க. சூப்பராக விளையாண்டாங்க. 150 ரன் மேலே பார்ட்னர்ஷிப் குவிச்சாங்க. ஜோ ரூட் அரை சதம் எடுத்து அவுட் ஆக, ஹாரி புரூக் 3, ஜாஸ் பட்லர் 23, லிவிங்ஸ்டன் 14 ரனில் அவுட் ஆக, மறுபுறம் பென் டக்கெட் தரமான இன்னிங்ஸ் கொடுத்தாரு. வேற லெவல் பேட்டிங். ஸ்டார்டிங்லேருந்து 48வது ஓவர் வரைக்கும் நின்னார். சதம் அடித்தார். 165 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி வரலாற்றிலேயே இதுதான் தனிநபர் அதிகபட்ச ஸ்கோராக பதிவாயிருக்கு. அந்த சாதனை அவர் புரிஞ்சிருக்காரு. இறுதியாக ஜோஃப்ரா ஆர்ச்சரோட அதிரடியான 21 ரன்களால் இங்கிலாந்து அணி 50 ஓவர் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 351 ரன் குவிச்சாங்க. ஆஸ்திரேலியா பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பென் துவார் சிஷியஸ் 3 விக்கெட் எடுத்தார். ஆடம் ஜாம்பா, லபுஸ் சாங்னே 2 விக்கெட் எடுத்தாங்க. 352 அப்படிங்கிற கடினமான இலக்கை நோக்கி ஆஸ்திரேலிய அணி களமிறங்க, தொடக்கத்திலேயே அதிரடி வீரர் டிராவிஸ் ஹெட் 6 ரனில் அவுட் ஆயிட்டார். அதுக்கப்புறம் கேப்டன் ஸ்டீவன் ஸ்மித் 5 ரனில் அவுட் ஆக, பின்பு மேத்யூ ஷார்ட்டும் லபுஸ் சாங்னேவும் ஜோடி சேர்ந்து நிதானமாக விளையாண்டாங்க. லபுஸ் சாங்னே 47 ரனில் அவுட் ஆக, மேத்யூ ஷார்ட் அரை சதம் அடித்து 68 ரனில் அவுட் ஆனார். ஒரு கட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி 136 ரன்களுக்கு 4 விக்கெட்டை இழந்து தடுமாறினாங்க. சரி, இவங்க எங்கே மேட்ச் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, அலெக்ஸ் கேரியும் ஜாஷ் இங்கிலீஷும் ஜோடி சேர்ந்தாங்க. சூப்பராக விளையாண்டாங்க. அணியை சரிவிலிருந்து மீட்டாங்க. 150 ரன் கிட்ட பார்ட்னர்ஷிப் குவிச்சாங்க. அலெக்ஸ் கேரி தான் பங்குக்கு அரை சதம் அடித்து அவுட் ஆக, மறுபுறம் ஜாஷ் இங்கிலீஷ் சூப்பராக விளையாண்டார். வெளுத்து கட்டினார். சதம் அடித்தார். இறுதியில் கிளென் மேக்ஸ்வெல் களமிறங்கி தன்னோட அதிரடியான ஆட்டத்தால் 32 ரன்கள் சேர்க்க, ஆஸ்திரேலியா அணி 48வது ஓவர்லேயே சேஸ் பண்ணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றாங்க. 2009 சாம்பியன்ஸ் டிராபிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 16 வருடங்கள் கழித்து இங்கிலாந்தை ஆஸ்திரேலியா அணி இப்போ தான் ஜெயிக்கிறாங்க. ஜாஷ் இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் ஆட்டம் இழக்காமல் 120 ரன்களோட களத்தில் இருந்தார். அவர் தான் இந்த போட்டியோட சிறந்த வீரராகவும் தேர்வு செய்யப்பட்டார். இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.